பலருக்கு வாழ்க்கையோட பெரிய பிரச்சனைய தான் பிள்ளை சரியா படிக்கல அப்படிங்கறதுதான். போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல தன்னோட பிள்ளை நல்லா வந்துடணுங்கிற ஒரு ஆர்வத்துல அவங்களுக்கு ஆங்ஸைட்டியே வந்துடும். அந்த பிள்ளைய எப்படி படிக்க வைக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அது தவிர அந்த பிள்ளைய பிரஷர் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி இவங்களும் டென்ஷன் ஆகி அந்த பிள்ளையும் டென்ஷன் ஆக்கி இவங்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாயிருவாங்க, அந்த குழந்தையை மன அழுத்தத்திற்கு ஆளாக்கிடுவாங்க. எங்க கிட்ட வர்றவங்கள பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறான், படிப்பே ஏறல அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பே ஏறாம யாருமே இருக்கவே முடியாது. நாங்க எவ்வளவோ நல்லா படிச்சு கொடுத்தோம், ஆனா படிப்பு ஏறல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவோ நல்லா படிச்சு கொடுத்தீங்களே, எந்த மெத்தட்ல படிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்போம். அதாவது 3 வகையில இருப்பாங்க, கினஸ்தட்டிக், ஆடிட்டரி அண்ட் விசுவல். இதுல கினஸ்தட்டிக் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு எதையுமே ஃபீல் பண்ணாதான் அவங்களால ஏற்றுக்கிற முடியும். இதுல ஆடிட்டரி பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க காதுல கேட்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே. விசுவல் பர்சன்ஸ்க்கு கண்ணால பாக்கணும், அப்ப அவங்க அப்படியே கற்பூர மாதிரி அப்சர்வ் பண்ணிருவாங்க. அப்ப படிப்பை எப்படி இந்த மெத்தட்ல நம்ம சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இனிஷியல்ல ஆரம்ப காலங்கள்ல அந்த குழந்தைய பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். கினஸ்தட்டிக் பர்சன்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க பேச்சுல அதிகமான வார்த்தைகள் ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நான் இத ஃபீல் பண்றேன், நான் இத அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைய அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆடிட்டரி பர்சன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேட்டனா, நான் அங்க அதை கேட்டனா, நான் இது கேட்டனா அப்படின்னு அது கேட்டேன் அப்படிங்கிற வார்த்தைய அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. விசுவல் பர்சன்ஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்த்தேங்கிற வார்த்தைய அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மெத்தட்லயும் அவங்க உண்மையிலேயே எது செய்யும் போது அவங்க அப்சர்வ் பண்றாங்க அப்படிங்கிற மெத்தட்லயும் அந்த பர்சன் எந்த கேட்டகரியில ஃபாலோ ஆகுறாங்க, எந்த கேட்டகரியில வர்றாங்கன்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிறோம். சும்மா அவங்கள படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் கொடுக்காம நம்ம கொஞ்சம் அறிவா கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்க முதல்ல எந்த கேட்டகரியில விழுறாங்க அப்படிங்கறத ஃபாலோ ஆறாங்கிறத பார்த்து அவங்க கினஸ்தட்டிக் பர்சன்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் போது, இப்ப ஒரு காற்று அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கும் போது அந்த காற்றோட ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கிற முறைய நம்ம விவரிச்சு சொல்லும் போது அதை அப்படியே அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு படம் விசுவல் பர்சன்ஸுக்கு ஒரு விஷயம், ஒரு ஸ்டோரிய, ஒரு கதைய ஒரு படம் மாதிரி அவங்களுக்கு சொல்லணும். இப்படியே படிச்சு கொடுத்துட்டு இருக்க முடியாதுல அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி இல்ல, ஒரு ஆரம்பத்துல அவங்க பிக்கப் ஆகி ஜெனரலா வர்ற வரைக்கும் இந்த மெத்தட்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த சின்னவங்க தாண்டி இல்ல, எங்க கிட்ட வர்ற கிளையன்ஸ்க்கு எத்தனையோ பேருக்கு நாங்க அவங்க பேச்ச வச்சு அவங்களோட செயலை வச்சு அவங்க எந்த கேட்டகரின்னு நாங்க பாப்போம். அவங்க கினஸ்தட்டிக்கா, அவங்க ஆடிட்டரியா, அவங்க விசுவலா அப்படின்னு சொல்லி பாப்போம். எங்களோட ட்ரீட்மெண்ட்டைய, எங்களோட தெரப்பியவே நாங்க அந்த மெத்தட் படிதான் அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க ஆடிட்டரி பர்சன்ஸா இருந்தா அவங்களுக்கு பேச்சு மூலமாவே, அவங்க காதால கேட்கற மூலமாவே எங்க தெரப்பி இருக்கு. அவங்க விசுவல் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாக்குற மூலமாதான் எங்களோட தெரப்பி இருக்கு. சோ அதே மாதிரிதான் கினஸ்தட்டிக் பர்சன்ஸ். சோ இந்த அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட மெத்தட் படி நம்ம சொல்லி கொடுக்கும் போதே யாருமே அங்க புத்திசாலி இல்லாம இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அங்க அறிவாளிதான், யாருமே அங்க ஸ்டூபிடே இல்ல. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நீ அறிவாளி இல்ல, உனக்கு படிப்பு ஏறல அப்படின்னு சொல்லி 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 என்ன செய்யறோம், ஒரு காலகட்டத்துல அதையே ஆக்சுவலைஸ் பண்ணிருது அந்த சப்கான்சியஸ் மைண்ட். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஆள் மனசு என்ன செய்யும், நீ யாரு நீ யாரு அப்படின்னு சொல்லப்படுறத கேட்க கேட்க, ஓ அதுதான் நானோ அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலைசேஷனுக்கு அது வந்துருது. இதுல ஒரு உண்மை என்னன்னு சொல்லி சொன்னா, ஐன்ஸ்டீன் அழகா சொல்லிருப்பாரு. இப்போ ஒரு மீனை பார்த்து உன்னால மலை மேல ஏற முடியுமான்னு கேட்டா, வாழ்நாள் முழுவதும் அந்த மீன் தான் ஒரு முட்டாள் அப்படிங்கிற நினைப்போடைய இறந்து போகும் அப்படின்னு சொல்லிருப்பாரு ஐன்ஸ்டீன். அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு குழந்தை சரியா படிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த நாலேஜ் தவிர வேற மனம் சம்பந்தமா வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது என்னன்னா, இப்ப ஒரு பேரண்ட்ஸ் மேலயோ ஒரு டீச்சர் மேலயோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட அத சரியா கையாள தெரியாம அந்த குழந்தை ஒரு அவுட்லெட் மாதிரி இந்த படிப்புல காட்டும். எதையோ நினைச்சு தன்னையே அறியாம இது நடக்கும், தனக்கே அறியாம இது ஒரு ஆட்டோமேட்டடா இது நடக்கும். ஏன்னா அந்த அவுட்லெட் இல்லாதனால இது பிரஷரைஸ்டா போய் என்ன செய்யும், இந்த படிப்புல கவனம் செலுத்த முடியாம
ஏதோ ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த படிப்புல சரியா கவனம் செலுத்த முடியாம ஆயிடும். சோ எப்பவுமே ஒரு குழந்தை சரியா படிக்கலன்னு சொல்லி சொன்னா முதல்ல அந்த குழந்தை எந்த டைப் அப்படிங்கறத பார்த்து அந்த மெத்தடு, அப்புறம் சரியான டைம்ல தான் படிச்சு கொடுக்கறோமா, மைண்ட் சரியா இருக்குதா, அதுக்கு மேலேயும் அந்த படிப்பு வரலன்னு சொல்லி சொன்னா அதுக்கு அப்போ எங்கேயோ ஏதோ மன சம்பந்தமான பிரச்சனை இருக்குமோ, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேயோ இருக்குமா, அங்க டீச்சருக்கா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சக மாணவர்களோடயா இல்ல பேரண்ட்ஸ் இங்க வீட்டுல ஃபேமிலி இல்லையா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். கொஞ்சம் சரி பண்ணுனா நேர்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள். ஆனா கொஞ்சம் அக்கறை எடுத்து இதை பார்த்து இதை சரி பண்ணிட்டோம்னா, பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் எந்த குழந்தையுமே அறிவு இல்லாத குழந்தை இல்லைங்க, நல்ல முறையில அவங்க படிச்சிருவாங்க. ஒரு முறை சின்ன வயசுல அவங்க அம்மா கிட்ட வர்றாரு, ஒரு லெட்டரை கொடுத்து, அம்மா எனக்கு இந்த லெட்டரை தந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்னோட டீச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. அந்த லெட்டரை வாங்கி அந்த அம்மா படிக்கிறாங்க. கண்ணுல நீர் மல்குது. அவங்க இந்த மாதிரி படிக்கிறாங்க, உங்களோட மகன் ரொம்ப ரொம்ப மேதாவியா இருக்கிறான், எங்க ஸ்கூல் ரொம்ப சின்ன ஸ்கூல், அவனோட அறிவுக்கோ திறமைக்கோ எங்க கிட்ட அந்த அளவுக்கு விஷயங்கள் இல்ல, சோ நீங்க வீட்டுல வச்சு படிச்சு கொடுங்க உங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறதா இந்த அம்மா அதை வாசிக்கிறாங்க. வாசிச்சு முடிச்சிட்டு இந்த அம்மா சொல்றாங்க, நீ ஒரு மேதாவிப்பா, உன்ன வீட்டுல இருந்து படிச்சு கொடுக்கறதா நான் படிச்சு கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க இடத்துல இருந்து உங்க ஆசிரியர் சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அந்த தான் ஒரு மேதாவிங்கிற எண்ணத்தையே கொடுத்து அவங்க ஒரு பெரிய ஜீனியஸா வளர்க்கறாங்க. வளர்ந்து ஒரு ஜீனியஸாவும் ஆயிட்டாரு. அம்மாவும் இறந்துடுறாங்க. ஒரு நாள் வீட்டை சரி பண்ணும் போது அதே லெட்டர் அதே ஒரு இடத்துல கிடக்குது. அந்த லெட்டரை பார்த்தவரு உடனே பழைய ஞாபகம் வருது. இது அன்றொரு நாள் நம்ம சிறுவனா இருக்கும் போது நம்ம அம்மா கிட்ட நம்ம டீச்சர் கொடுத்த லெட்டர்ல இதை எடுத்து படிப்போம், அப்பவே அந்த டீச்சர் நம்மள பெரிய ஜீனியஸ் சொல்லிருந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்ச வண்ணம் அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. படிச்சுட்டு அவர் கண்லேந்து கண்ணீர் மழுகுது. ஏன், தன்னை அப்பவே ஜீனியஸ் சொல்லி அந்த டீச்சர் சொன்ன நினைவுலையா? இல்ல, அந்த லெட்டர் இப்போ என்ன சொல்லுதுன்னா, உங்க மகன் முழு முட்டாள், எங்க ஸ்கூல்ல அவனுக்கு படிச்சு கொடுக்க முடியாது, நீங்க அவனை வீட்லயே வச்சுக்கிருங்க, இந்த அறிவில்லாதவனுக்கு எங்க ஸ்கூல்ல இடம் இல்லைன்னு எழுதி இருக்குது. இந்த லெட்டரை தான் அந்த தாய் அன்போட தன் மகன் ஒருபோதும் அறிவில்லாதவனா இருக்க சான்ஸே இல்ல, தன் மகன் ஒரு மேதாவி அப்படின்னு அவங்க அறிஞ்சி அவங்க நம்பி தன்னம்பிக்கையோட அந்த வார்த்தைய தன்னுடைய மகனுக்கு எடுத்து சொல்றாங்க. அந்த வார்த்தைய தானு நம்பி அந்த மகனையும் நம்ப வைக்கிறாங்க. அந்த தாய் ஒரு ஜீனியஸை பெற்ற தாயாவும் ஒரு ஜீனியஸை உருவாக்குன தாயாவும் ஆகி ஒரு ஜீனியஸ் நம்மளுக்கும் கிடைக்கிறாங்க. சோ ஒரு குழந்தை எப்படிங்கிறது நம்ம முத்திர குத்த முன்னாடி அந்த குழந்தைய நம்ம எப்படி வேண்டாலும் வளைக்கலாங்கிறத ஒரு தாய் தெரிஞ்சுக்கிட்டா எந்த குழந்தையுமே அறிவில்லாத குழந்தை இல்ல. நம்ம அன்ப நம்ம சரியான முறையில கொடுக்கும் போதே எந்த மனக்குழப்பமும் இல்லாம எந்த மன பிரஷரும் இல்லாம நல்ல அறிவாளி குழந்தைகளை நாம உருவாக்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வோம் இனிதே.